குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின். 5 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உடைய தரைக்கு சதுர ஓடுகள் பதிக்க விரும்புகிறார் ஒருவர். ஒரு சதுர ஓட்டின் பரப்பளவு அரை சதுர மீட்டர் எனில் தரை முழுவதும் பதிக்க எத்தனை ஓடுகள் தேவைப்படும்? இந்த மாதிரி கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். பெரிய பரப்பளவு இன்ட்டு சின்ன பரப்பளவு. இப்ப இதுல பெரிய பரப்பளவு என்னது? இதுல 5 மீட்டர் ஆழமும் 4 மீட்டர் அகலமும் உடைய ஒரு தரை. அப்ப தரை தான் நமக்கு பெருசா இருக்கும். தரை தான் பெருசா இருக்கும். சதுர ஓடுகள் இதுலதான் நம்ம இப்படி குட்டி குட்டியா பதிக்க போறோம். அப்போ பெரியதா உள்ளது இது செவ்வகம். இது அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு டிவைடட் பை இந்த சதுர ஓடுகள் டைல்ஸ். அந்த டைல்ஸோட ஏரியா. வேற என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏரியாவோட ரெக்டாங்கிளோட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்டு பி. அப்போ இங்க 5 மீட்டர் 4 மீட்டர் அதை ரெண்டே பெருக்கியாச்சு, 20 மீட்டர் ஸ்கொயர். டைல்ஸோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். டைல்ஸோட பரப்பளவு தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. அரை சதுர மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டைல்ஸோட ஏரியா அரை சதுர மீட்டர். இப்ப நமக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரெக்டாங்கிளோட ஏரியா நமக்கு 20 வந்திருக்கு. டைல்ஸோட ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1/2. இப்போ இதை 1/2 எப்படி போகும்னா 20 இன்ட்டு தலைகீழியா போகும். அப்போ 2/1 ஆகும். அப்ப 20 2 மல்டிபிள் பண்ணும்போது 40. நமக்கு எத்தனை ஓடுகள் தேவைப்படும்? 40 ஓடுகள் தேவைப்படும். தேங்க்யூ.